வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு விஷயம் ரொம்பவே ஆச்சரியமானது. இலங்கையில கொழும்பு கடற்கரையில இருக்கிற ஒரு கோவிலுக்கு போன ஒரே ஒரு பயணம் ஒருத்தரோட வாழ்க்கையையே தலைகீழா மாத்திருக்கு. எப்படி? அந்த சக்தி வாய்ந்த அனுபவத்தை தான் நாம இப்ப அலச போறோம். அலைகள் முட்டும் கரையில் என் வாய்வை மாற்றிய மோதர காளி. அப்பா, இந்த தலைப்பை கேட்கும்போதே அதுல இருக்கிற அந்த உணர்ச்சி நமக்கு புரியுது இல்லையா? வாங்க, இந்த அனுபவ பயணத்துக்குள்ள நாமளும் போலாம். இந்த கதை எங்க தொடங்குதுன்னா, கொழும்புல ரொம்ப பரபரப்பான ஒரு ஏரியா மோதிரா. அங்கதான். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் கடல் பயங்கரமா ஆர்ப்பரிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னொரு பக்கம் ரொம்ப பழமையான கட்டிடங்கள். ரெண்டும் சேர்ந்து ஒரு வித்தியாசமான சூழல் அது. நம்மள பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கும் இல்லையா? வாழ்க்கையில அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரு பெரிய குழப்பத்துல கவலையில மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். கரெக்டா அதே மனநிலையில தான் இந்த கதையோட ஆசிரியரும் இருந்திருக்காரு. சோ அவரோட உணர்வை நம்மளால நல்லாவே கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படியே அந்த இடத்துல நடந்து போகும்போது காத்துல வேப்பிலையோட வாசனையும் கற்பூரத்தோட நறுமணமும் கலந்து வருதாம். அந்த பரபரப்பான தெருவுக்குள்ளயும் ஏதோ ஒரு தெய்வீகமான அமைதி அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கிறத அந்த வாசனை அவருக்கு உணர்த்துது. சரியா அந்த நேரத்துல ஏதோ ஒரு சக்தி, விவரிக்கவே முடியாத ஒரு ஈர்ப்பு அவரை மோதிரா மகாகாளி அம்மன் கோவிலுக்குள்ள வான்னு கூப்பிட்ட மாதிரி இருந்திருக்கு. அது ஏதோ தற்செயலா நடந்த மாதிரி இல்ல, யாரோ கைப்பிடிச்சு கூட்டிட்டு போற மாதிரி ஒரு உணர்வு. அந்த அழைப்பு எவ்ளோ ஒரு மாயாஜாலமா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கரையில மோதுற அலைகளோட சத்தமும் கோவில் மணியோட ஓசையும் ஏதோ ஒரு பெரிய ரகசியத்தை அவர்கிட்ட மட்டும் சொல்ற மாதிரி இருந்திருக்கு. இங்கதான் அவரோட சாதாரண உலகத்திலிருந்து ஒரு புனிதமான அனுபவத்துக்குள்ள அவர் முதல் அடி எடுத்து வைக்கிறாரு. கோவிலுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே அவர ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியப்படுத்துது. வாசல்ல 3 புனிதமான மரங்கள், அரசு, பனை, வேம்பு, இந்த 3ம் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சு நிக்குது. இத பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, இயற்கையே அந்த அன்னைக்கு மரியாதை செய்யற மாதிரி இருக்கு. இதுவே ஒரு பெரிய அதிசயம் தானே? சரி, இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கு வரோம். அதாவது அந்த ஆசிரியரும் அம்மன் சிலையும் நேருக்கு நேர் சந்திக்கிற அந்த ஒரு தருணம், அவரோட வாழ்க்கையே மாத்துன அந்த ஒரு நொடி. அவர் மெதுவா கருவறைக்குள்ள போறாரு. அங்க அந்த தீபங்களோட வெளிச்சத்துல ஒரு நிமிஷம் அந்த அமைதிய, அந்த பக்திய நீங்களே கற்பனை செஞ்சு பாருங்களேன். அந்த சூழலே ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்திருக்கும். அவளோட கண்கள் உக்ரமா இருந்தாலும் அதுல ஒரு கருணை தெரிஞ்சுது. அது நேரா என்ன பாக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த வார்த்தைகள்ல எவ்வளவு ஆழம் பாருங்க. அந்த அம்மனோட தோற்றம் பாக்குறதுக்கு உக்ரமா இருக்கலாம், ஆனா அந்த கண்கள்ல இருந்த கருணை இவரோட எல்லா வலியையும் புரிஞ்சுக்கிட்டு அவரை அரவணிக்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்திருக்கு. அந்த ஒரே ஒரு நொடிதான், அந்த பார்வை பட்ட ஒரே ஒரு கணந்தான், அதுவரைக்கும் மனசுல இருந்த அத்தனை பாரமும் அத்தனை கவலையும் மாயமா மறைஞ்சு போச்சான். எந்த ஒரு விளக்கமும் இல்ல, காரணமும் இல்ல, ஜஸ்ட் எல்லாம் காணாம போயிடுச்சு. அம்மா, எல்லாம் நீ பாத்துக்கோ, அவ்ளோதான். அவரோட மொத்த பிரார்த்தனையும் இந்த ஒரு வரிதான். இது வெறும் வார்த்தைகள் கிடையாது, இது ஒரு முழுமையான சரணாகதி. தன்னோட எல்லா பாரத்தையும் அந்த அம்மா கிட்ட இறக்கி வச்சுட்டு முழு நம்பிக்கையோட தன்னை ஒப்படைக்கிற ஒரு செயல் இது. சரி, அந்த ஒரு பிரார்த்தனை மனசுக்கு நிம்மதியை கொடுத்துச்சு. அதோட முடிஞ்சுதா? இல்ல, நிஜ வாழ்க்கையிலயும் அது பல மாற்றங்களை கொண்டு வந்துச்சு. வாங்க, அதுக்கப்புறம் என்னலாம் நடந்துச்சுன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா அதுக்கு பிறகு நடந்ததெல்லாம் ஒரு அற்புதம் மாதிரிதான் இருந்திருக்கு. முதல்ல எத்தனை நாளுக்கா தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் தானா சரியாகி ஈஸியா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ரெண்டாவது, மனசுக்குள்ள ஆழமா இருந்த ஒரு பயம் போய் ஒரு புதுவிதமான தைரியம் வந்திருக்கு. மூணாவது, அவர் மனசுல என்னெல்லாம் நினைச்சாரோ அந்த வேண்டுதல்கள் எல்லாமே அப்படியே நிறைவேறியிருக்கு. பாருங்க, இது வெறும் உணர்வு ரீதியான மாற்றம் மட்டும் இல்ல, நிஜமாவே வாழ்க்கையில நடந்த மாற்றங்கள். கடைசியா இந்த மொத்த அனுபவமும் அவருக்கு கத்துக் கொடுத்த மிக முக்கியமான பாடம் என்ன? வாங்க, இந்த பயணத்தோட சாராம்சத்தை பார்க்கலாம். பொதுவா ஒரு நம்பிக்கை இருக்கு, அதாவது அம்மனுக்கு மிளகாய் அரைச்சா நம்ம எதிரிகளுக்கு எதிரா நீதி கிடைக்கும்னு. ஆனா நம்ம ஆசிரியரோட அனுபவம் இதையெல்லாம் தாண்டி போயிடுச்சு. அவர் சொல்றாரு, நான் நீதியை விட ரொம்ப பெரிய ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன். அது ஒரு தாயோட நிபந்தனையற்ற அன்பு. பாத்தீங்களா? பழி வாங்குற நீதியை விட அரவணைக்கிற அன்பு எவ்ளோ பெருசுன்னு அவர் உணர்ந்திருக்காரு. இதுதான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஆறுதல். சோ இந்த முழு பயணத்தோட மையக்கருத்து இதுதான். அந்த அன்னை தன்னோட குழந்தைகளை ஒருபோதும் கைவிட மாட்டா. அந்த அசைக்க முடியாத பாதுகாப்பும் அன்பும் எப்பவும் நம்ம கூட இருக்கும். இதுதான் அவருக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு, மிகப்பெரிய நம்பிக்கை. இப்போ இந்த கேள்வியை உங்ககிட்டயே நான் விடுறேன்.
ஒரே ஒரு பயணம், கோவிலுக்குள்ள நடந்த ஒரே ஒரு சந்திப்பு ஒரு மனுஷனோட வாழ்க்கையை உண்மையிலே இப்படி மாத்திட முடியுமா? இந்த கதை உங்களுடைய சொந்த வாழ்க்கை, உங்களுடைய நம்பிக்கைகளை பத்தி என்ன யோசிக்க வைக்குது?